ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசால வந்து நேத்து நடந்த தாக்குதல்ல அதாவது ஒரு 10 மாடி கட்டிடத்த வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஹமாஸ சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் நெறைய பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒண்ணு வந்து வெளிய வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த போர் ஒப்பந்தங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்ப நடந்துட்டு இருக்கிற போர் சம்பந்தமான பேச்சுக்கள் வந்து எகிப்திலுடைய உளவுத்துறைகள் சம்பந்தமா வந்து நெறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காசா, இஸ்ரேல் பிரச்சனை இருக்குல்ல, இத பத்தி ஒரு சின்னதா எக்ஸ்பிளைன் நான் ஒண்ணு வந்து குடுத்துர்றேன். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தாலும், சில பேத்துக்கு வந்து தெரியாம இருந்தாலும், இப்ப நடந்துட்டு இருக்க இஷ்யூ வந்து தெரியும். ஒரு சின்ன ஹிண்ட் மாரி எதனால வந்து இந்த பிரச்சனைலாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1912 அந்த மாரி இயர்ஸ்க்கு அந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா, யூதர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முஸ்லிம்ஸா இருக்கட்டும். இப்ப நம்ம நாட்ல எப்படி இந்துக்கள், கிறிஸ்டியன்ஸ், அப்புறம் முஸ்லிம்ஸ் இந்த மாரி எல்லாருமே சேர்ந்து இருக்குமோ, அதே மாரி அந்த நாட்ல வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அரபுகள் உள்ள வந்தாங்களா? இல்ல யூதர்கள் வந்து அந்த நாட்டுக்குள்ள வந்தாங்களா? அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வரையும். அதாவது நாங்க தான் முன்னாடில இருந்தே இருக்கோம் அப்படிங்கிற போர் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப வந்து யார் வந்தாங்க அப்படிங்கிறது வந்து மொத விஷயம். அது வந்து இன்னுமே வந்து அவங்களுக்குள்ளேயே சண்டை போயிட்டு இருக்கு. அத வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. இவங்க தான் முன்னாடி வந்தாங்க. அவங்க தான் முன்னாடி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது முஸ்லிம்ஸ் அங்க இருக்கக்கூடிய அரபுகளுடைய கருத்து என்ன அப்படின்னா, பாலஸ்தீன் வந்து எங்களுடைய நாடா இருந்தது. யூதர்கள வந்து மத்தவங்க வந்து அப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க. இந்த மாரி பண்ணும்போது, அவங்களுக்கு தனி நாடா வரணும், ஒரு நாட்ட வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, மத்த நாடுகள் சேர்ந்து இத வந்து அதாவது பாலஸ்தீன்ல ஒரு இடத்த வந்து குடுத்து, இந்த இடத்துல சட்டப்பூர்வமா இந்த இடம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வந்து குடுக்குறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அங்க இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பாலஸ்தீன இடங்கள வந்து உள்ள வந்து ஆக்கிரமிப்பு செய்றாங்க. அங்க இருக்கிற மக்கள்ட்ட இருந்து இடங்கள் வந்து இவங்க எடுத்துக்கிட்டு, இது வந்து எங்களோடது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அதாவது வருஷங்கள் போக போக இந்த இடங்களுக்குள்ள வந்து இது எல்லாமே எங்களோடது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து அப்பயுமே வந்து பிரச்சனைகள்லாம் வந்து நெறைய நடந்துட்டு இருந்துச்சு. இது வந்து எங்களோட இடம், இது வந்து அத்துமீறி உள்ள நுழையிறாங்க, இந்த மாரி பண்றாங்கன்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அந்த 2 நாட்டுக்குள்ளயுமே வந்து அப்பப்போ போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு பக்கம் போகும்போது ஏன்னா நீங்க யோசிச்சு நான் நேத்து போட்ட வீடியோலயுமே சொல்லியிருப்பேன். இவ்ளோ வருஷமா இது வந்து நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை. இவ்ளோ பெரிய போர் வெடிச்சு, இவ்ளோ பெரிய அதாவது உலகத்துல எல்லாருமே பேசப்படக்கூடிய ஒரு போரா எப்ப நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெதன்யாகு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது எதனால இவரு பண்றாரு அப்படிங்கிறது நான் அடுத்து வரேன். இப்போ வந்து இந்த கதையில இது என்ன நடந்திருக்கு, அதாவது அரபுகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதுதான். இவங்க வந்து இப்படி உள்ள வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இதே யூதர்கள் அதாவது இஸ்ரேல் நாட்டுல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க முதல்ல இருந்தே இங்க இருக்கோம். அரபுகள் தான் வந்து உள்ள வந்தாங்க. ஸோ இது வந்து எங்களுடைய நாடு. அவங்க வந்து இப்ப அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே கதை தான் அதே தான் இவங்களுமே அத சொல்றாங்க. என்னன்னா நாங்க வந்து முதல்ல இருந்தே இருக்கோம். எங்க இடத்துல வந்து இவங்க தான் வந்து குடியேறினாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க தான் ஆக்கிரமிப்பு பண்ணி முழு பாலஸ்தீனத்த வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இது வந்து எங்களுடைய நாடு, இது எங்களுடைய இடம். இது வந்து எங்களுடைய பூமி இது அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்றாங்க. 2 பேருமே வந்து இதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இது எங்களோடது, எங்களோடது. அதுதான் வந்து ரொம்ப நாளா நடந்துட்டு வந்துச்சு. இப்போ இதுக்காக அதாவது இப்போ எல்லாத்துக்குமே இதுக்கு மெயின் காரணம் எங்க தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் வந்து இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய 1200 பேர வந்து தாக்குனது தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த இடத்துல 200 பேர தாக்கி அங்க கொலை பண்ணிட்டு, அங்கிருந்து ஒரு 200 பணைய கைதிகள் வந்து புடிச்சுட்டு வந்துட்டாங்க. இத வந்து ஒரு சாஃப்ட்டா சொல்லப்போனா ஒரு மிகப்பெரிய இவங்கள்ட்டயுமே வந்து இஸ்ரேல் டீமே வந்து பணைய கைதிகள் இருக்காங்க. ஸோ இது 2 பேர் அதாவது இதுக்கு முன்னாடி அந்த 1200 பண்ணவங்களுக்கு முன்னாடியுமே இஸ்ரேல் வந்து நெறைய தாக்குதல் நடத்தி உள்ள இருக்கிற மக்கள் வந்து நெறைய பேர் இறந்திருக்காங்க. ஆனா அந்த நியூஸ் வந்து வெளிய யாருக்குமே தெரியாது. அது நெறைய பத்திரிகைகள்ல நீங்க போய் இதுல சர்ச் பண்ணீங்கல்ல, அதாவது இந்த வாருக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க YouTubeல இல்ல Googleல கூட சர்ச் பண்ணி பாருங்க வரும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் நடந்தது இல்ல. மெயினா வெடிச்சதுக்கு காரணம் அந்த பிரச்சனை தான். ஆனா அதுக்கு முன்னாடி நெறைய இஸ்ரேல் வந்து தாக்குதல் உள்ள பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காரணம் தான் வந்து ஹமாஸ் உள்ள போய் தாக்குறதுக்கான ஒரு மெயினான காரணமா இருந்திருக்கு. இத வந்து நார்மலா இங்க இருக்கக்கூடிய பணைய கைதிகளும், இங்க இருக்கக்கூடிய பணைய கைதிகளோ திருப்பி அனுப்பி இது பண்ணியிருக்கலாம். ஆனா இவ்ளோ நாளா அடிச்சிட்டு இருந்த இஸ்ரேலு, அப்ப வந்து யாருமே வந்து கண்டுக்காம இருந்திருக்காங்க. யாருமே வந்து உள்ள வராம இருந்தவங்க. ஹமாஸ் திருப்பி அடிக்கிறாங்க அப்படின்னோனே, "நீ என்ன திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி உள்ள பிரச்சனையாகி, இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி, அதாவது ஒரு 1200 மக்கள் இறந்ததுக்கு பதிலா இப்போ ஹமாஸ அதாவது காசால இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ இறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70,000 அவ்வளோதான் கவுண்ட்ல வந்து 70,000 கிட்ட வரப்போகுது. அந்த அளவுக்கு ஒரு 1200 மக்கள் கொன்னதுக்கு, அதுக்கு பதிலா 70,000 மக்கள் இறக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து
இஸ்ரேலுடைய குறிக்கோளா இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ பேரை வந்து கொண்டிருக்காங்களே, இன்னுமே வந்து இது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்துட்டு இருக்காங்க. இது மெயினான நெதன்யாகுவுக்கு வந்து அந்த நாடு அந்த இதெல்லாம் வந்து 2வது விஷயமா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் விஷயமா அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத கொதிநிலையே வச்சுக்கணும். இந்த போரை வந்து மேலோட்டமா வச்சுக்கணும். இத வந்து நம்ம பதவிக்காலம் முடிஞ்சுச்சுன்னா நம்மள அரெஸ்ட் பண்ணிருவானுங்க. அதுவரைக்கும் நம்ம இத அப்படியே கொண்டு போய் ஏதாவது ஒண்ணு நம்ம இப்படி இருந்தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இது உள்ள வரதுக்கு முன்னாடி இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்றாருன்னு நான் நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாடே எடுத்துக்கோங்களேன். வேற நாட்டுக்காரங்க வந்து நம்ம நாட்ட வந்து இது பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாகிஸ்தானே உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள வந்து அவங்களுக்கு என்ன விஷயம் அதாவது இப்ப நம்மள இது பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ராணுவத்த ஃபேஸ் பண்ணி ஆகணும். 2வது விஷயம் அந்த ராணுவத்த தாண்டி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எத பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வந்து உங்கள தாக்குறாங்க. நீங்க உங்க மேல அடிபடுது, உங்க மேல காயம்படுதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எங்க போவீங்க? ஒரு ஒளியறக்கு போவீங்களா? இல்ல உடம்பு இப்போ உயிருக்காக போராடிட்டு இருக்கவங்க வந்து எங்க போவாங்க? ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஹாஸ்பிட்டல்ல குறி வச்சு அடிச்சு மொத்த ஹாஸ்பிட்டலையும் முடிச்சுட்டா, அதுக்கப்புறம் அவங்க எங்க போவாங்க? ஒண்ணு தாக்குதல் நடத்துறதுல இறந்துருவாங்க. அப்படி இல்லன்னா, தாக்குதல் நடத்தி இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க, அதுக்கான மருத்துவம் எதுவும் கிடைக்கலன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க இறந்துருவாங்க. ஸோ இந்த விஷயத்த தான் வந்து நெதன்யாகு வந்து கையில எடுத்து இத தான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் அட்டாக் பண்ண அந்த முதல்லயே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் வந்து அடிச்சு நொறுக்குறாங்க. எல்லா டாக்டர்ஸையும் வந்து அடிச்சு நொறுக்குறாங்க. மெயினா அத அ டார்கெட் பண்ணி அடிச்சு இது பண்றாங்க. ஸோ இந்த இதுல தான் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து காயங்கள் அடைஞ்சவங்க, இறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதுல தான் இந்த 2 வருஷம் அந்த 2023லேருந்து இப்ப வரை வந்து நடந்த போர் எல்லாமே ஒவ்வொருத்தங்களா இறந்துட்டு வரதுக்கான காரணமும் மெயினான காரணமாவும் இருக்கு. அங்கங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன இப்போ வரையுமே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அங்கங்க இவங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவங்கள வச்சு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒப்பந்தத்துக்கு அப்புறமா நெறைய மருத்துவர்கள் வந்து உள்ள வந்து அதாவது வெளிநாட்டு மருத்துவர்கள் எல்லாருமே வந்து உள்ள ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதையுமே வந்து நெறைய விஷயங்கள் வந்து தடுத்துட்டு நெதன்யாகு அவர் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த வார் வந்து எப்படி ஒரு முடிக்கணும் அப்படின்னு இது முடிக்கணும்னு நெனச்சா முடிச்சிருக்கலாம். அதாவது ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாவோ ஏன்னா இவ்ளோ அங்க நடந்த அதாவது ஹமாஸ் தாக்குறாங்க. என்னதான் பண்ணாலும் ஹமாஸ் தப்பு அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே, அவங்க தாக்குதல் நடத்துனதுக்கு இவங்க தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அது வந்து முடிஞ்சுச்சு. நீங்க இது பண்ணியிருக்கீங்க. அதுக்கு இவ்வளோ ஆயிருச்சு அப்படிங்கிறதோட முடிஞ்சுச்சு. ஏன்னா, அந்த அதுதான் மெயினான காரணம். இது எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா இவங்க பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சும்மா உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபோட்டோஸ் ஒண்ணு போடுறேன். இத பாருங்க. அதாவது பாலஸ்தீன் வந்து முன்னாடி எப்படி இருக்கு? இப்ப பாலஸ்தீன் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இது பார்க்கும்போதே தெரியுது. ஒரு நரகம் மாரி தான் வந்து இந்த நாடே வந்து முழுமையா அப்படி இந்த இதுக்கும் அப்படியே ரொம்ப செதஞ்சு கிடக்கு. இவ்ளோ இது பண்ணதுக்கு அப்புறமே இன்னுமே வந்து அங்க போர் வந்து நீங்க தப்பு பண்றீங்கன்னு அங்க தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறது என்ன விஷயம் அப்படிங்கிறது புரியல. இதுக்கு வந்து இப்ப வரையுமே ஹமாஸ் வந்து மிகப்பெரிய ஒரு இது வந்து எதுவும் பண்ணாம தான் இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடத்தின தாக்குதல்கள் மாரி எதுவும் பண்ணாம, போர் ஒப்பந்தத்த வந்து மீறுறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, போர் ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி ஹமாஸ் எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துனாங்க, திருப்பி எதிர் தாக்குதல்லாம் எவ்வளோ பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். நம்ம நெறைய நியூஸ்லயும் பார்த்திருப்போம். ஆனா, அந்த அளவுக்கு இப்ப வந்து ஹமாஸ் எந்த தாக்குதலும் பண்றதில்ல. இவங்க ஒரு தாக்குதல் ஏதாவது நடத்துனாங்கன்னா, அதுக்கு பதிலடி தர வழியுமா, இல்லன்னா அத தடுக்கிற விஷயமா வந்து ஏதாவது பண்றாங்களே ஒழிய, திருப்பி எதிர் தாக்குதல் வந்து ரொம்ப பெருசா வந்து எதுவும் பண்றதில்ல. அதாவது ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணாங்களோ, அந்த அளவுக்கு பண்றதில்ல. இது விஷயமா பேச்சுவார்த்தைக்காக ட்ரம்ப் அழைக்கிறாங்க. இந்த இன்னுமே வந்து போர் நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் கிட்ட நாங்க பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இது யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்துடைய உளவுத்துறை தலைவர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க கிட்ட ஹமாஸுடைய தரப்புல இருந்து நெறைய பேர் வந்து போய் சொல்றாங்க. போர் ஒப்பந்தங்கள் வந்து போட்டீங்க. இன்னுமே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. நெறைய ஒரு பாயிண்ட்ட வச்சு அவங்க முன்னாடி வந்து எங்களையும் சரி, எங்களுடைய தலைவர்களையும் சரி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நாங்க ட்ரம்ப் கிட்டயும் பேசணும். இந்த ஒப்பந்தம் சம்மந்தமா பேச்சுவார்த்தை நீங்களும் நடத்துங்க அப்படின்னு சொல்லி எகிப்துட்டயும் வந்து அவங்க பேச்சுவார்த்தைகள் வந்து முன் வச்சிருக்காங்க. கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க முன்னாடி தாக்குதல் நடத்தின மாரி திரும்ப தாக்குதல் நடத்தலாம். அதாவது அ ஒரு நியாயப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமே இல்ல. இப்போ என்னதான் வந்து அ ஹமாஸ் பண்ணது தப்பு தான். எங்கள வந்து தாக்கிட்டாங்க. அதுக்கு நாங்க திருப்பி விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து இது பண்ணாலும், அதுக்கு வந்து இப்ப நியாயப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமே இல்லாத மாரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உணவுகளையும், உதவி பொருட்களை தடுக்கிறது, அங்க இருக்கிற வீடு ஒரு இடத்துல போய் டென்ட் போட்டு பதுங்கி அதாவது நம்மள கொன்றுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து இருக்கிற இடத்துல கூட போய் தாக்குதல் பண்றது, அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் வராம தடுக்கிறது, பீரங்கிகள் பெரிய அதாவது ஒரு போர்ல பெரிய ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கக்கூடிய போர்கள்ல யூஸ் பண்ற அளவுக்கான வெப்பன்ஸ வந்து அப்பாவி மக்கள் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் மேல தாக்குதல் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒப்பந்தம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆயிருச்சு.
ஒரு 1.5 மாசம் 2 மாசம் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எவ்வளோ இதுக்கு முன்னாடியே நான் இன்னொரு வீடியோல வந்து சொல்லியிருப்பேன். இங்க எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இப்ப இத திரும்ப ரீபில்ட் இந்த பாலஸ்தீன வந்து ரீபில்ட் பண்ணணும்னாலுமே இவ்வளோ செலவாகும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். இதுக்கான ஒரு ஸ்டெப் கூட இன்னுமே எடுத்து கூட வைக்கல. ஆனா இன்னுமே வந்து அங்க தாக்குதல் வந்து எச்சா தான் நடந்துட்டு இருக்கு. அத ரீபில்ட் பண்றதுக்கு ஏன்னா மெயினான ரீசனே அது சொன்னது ஒப்பந்தத்துல என்னன்னா, பாலஸ்தீன வந்து மறுகட்டமைப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து. ஆனா அதுக்கான விஷயங்கள் எதுவுமே பண்ணல. காரணம் என்ன? ஹமாஸ் வந்து ஆயுதங்கள கீழ வைக்கல. ஹமாஸ் ஆயுதங்கள கீழ வச்சுட்டா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா வந்து எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இன்னுமே கீழ வைக்கலன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சு முழுமையா முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான். ஆனா ஹமாஸ் வந்து கீழ வைக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே திருப்பி அவங்க தாக்குதல் நடத்தல. இவங்க தாக்குதல் பண்றாங்கன்னா அதுக்கு எதிர் தாக்குதல் தான் பண்றாங்களே ஒழிய தேவையில்லாம இப்ப இவங்க தாக்குதல் பண்றாங்களா அந்த மாதிரி இவங்க போய் உள்ள போய் இஸ்ரேலுக்குள்ள போய் அடிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணல. ஏன்னா எல்லை கோடு அதாவது ஒரு கோடு மாதிரி இருந்துச்சு எல்லை கோடு. இதுக்குள்ள வந்து நீங்க வரக்கூடாது. ஏன்னா இது போர் சம்பந்தமான இது ஜோன் ரெட் ஜோன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இடம். இதுக்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மஞ்சள் கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்கு. அதுக்குள்ள இறங்கி உள்ள வந்து காசாக்குள்ள இப்ப அதுக்கு இந்த பக்கம் அந்த எல்லோ கோடு அப்படின்னா அதுக்குள்ளதான் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாரும் காசா மக்கள் எல்லாம் இருக்காங்க. ஹமாஸ் எல்லாருமே வந்து அங்கதான் இருக்காங்க. அதுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய பண சொல்லலாம். ஏன்னா வந்து நடந்துட்டு இருக்குது. அது வந்து வெளியே தெரியும் போது வந்து என்ன சொல்றாங்கன்னா எப்படியா இருந்தாலும் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது என்ன வேணா இருக்கட்டும், ஹமாஸோட தப்பு இல்ல இஸ்ரேலுடைய தப்பா இருக்கட்டும், வழி நடத்துறது யாரு? நெதன்யாகு. ஏன்னா இப்போ அவர் ஆட்சி மாறிட்டார்னா இது வார் முடியறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது வந்து நிறைய விதத்துடைய ஏன்னா நமக்கு இந்த யாருடைய நிலம் அப்படிங்கிறது வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. அவங்களுமே வந்து இதுக்காக தான் சண்டை போட்டுருக்காங்க. நமக்கு வெளியே தெரிஞ்சதை வச்சு நமக்கு வர நியூஸை வச்சு இது வந்து இவங்களுடையது தான், இது வந்து இஸ்ரேலுடையது தான், இது வந்து பாலஸ்தீனுடையது தான் அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க.